ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுது உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு சொல்லப்போகின்ற கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 23:5. என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை! நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை, அறிமுகமான ஒரு வார்த்தை. இல்லை, நம்ம காண வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், அபாத்திரமானவர்களை பாத்திரமாய் மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். தாவீது சொல்லுகிறான், பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அவனுடைய பாத்திரம் எப்படி இருந்தது? ஒரு நிருகதியான அல்லது தள்ளப்பட்ட, யாரும் அவனை ஒரு பொருட்டா நினைக்கிறது இல்லை. சண்டை போடுவேன்னு போய் நிற்கிறான். அவன் சகோதரன் சொல்கிறான், ஏப்பா சண்டை போட வந்துட்டியா? உங்கள் அப்பா கொஞ்சம் ஆடை அவன்கிட்ட கொடுத்துருந்தாரு. கொஞ்சம் ஆடுகள், நிறைய ஆடுகள் இல்லை, 1 3 or 5 or 6 எனக்கு தெரியல, ஓரளவு 10 ஆடுன்னு வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஆடு எங்கேயா போச்சு? அப்போ அவனை லிமிட் பாருங்களேன், எவ்வளோ வச்சுருக்க, மெஷர்மெண்ட் எப்படி இருக்கு பாருங்க. கொஞ்சம் ஆடை பார்க்குறதுல ஆய்க்கலாதவன் இவன் சண்டை போட வந்துட்டானா? அப்போ அவன் பாத்திரம் வெறுமையான ஒரு பாத்திரம். நீ கர்த்தருடைய அபிஷேகம் வெறுமையான மக்களை தேடிக்கொண்டு இருக்கிறது. நீ கர்த்தரை அபிஷேகிக்க வேணும், உன்னை உயர்த்தணும்னு நினைச்சின்னா முதல்ல யூ ஹேவ் டு நோ தட் யூ ஆர் எ எம்ப்டி வெசல். உங்களுக்கு முதல்ல தெரியணும், நம்ம ஒரு வெறுமையான பாத்திரம். நம்மகிட்ட எல்லாம் இருக்குன்னு சொன்னா ஆண்டவரால் ஃபீல் பண்ணவே முடியாது. நீ காலையில் ஒன்று முடிவு பண்ணுங்க, ஆண்டவரே நான் அபாத்திரமானவனை நீர் பாத்திரவானாய் மாற்றுகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பைபிள் அழகாச்சு, மனுஷன் நினைப்பதற்கும் மனுபுத்திரன் விசாரிப்பதற்கும் எம்மாத்திரம் என்ன தகுதி இருக்கு, என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது? அன்னைக்கு பேதுரு காலில் விழுந்து சொன்ன, ஆண்டவரே பாவியாக மனுஷன் என்னோட்டு போயிடுங்க, என்கிட்டலாம் பேசுகிறது ஒன்றும் இல்லை ஆண்டவர், தயவுசெய்து போயிடுங்க ப்ளீஸ். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை இல்லையா? என்னை விட்டு போக வேண்டும். ஏசு அவனை பற்றி சொல்கிறாரு, நான் போகிறதுக்கு வரலப்பா, உன்னை உருவாக்க வந்த தேவன், நீ மனுஷனை பிடிக்கவனா மாற்றுவா. நீ அந்த இடத்துக்கு வந்திருக்கியாப்பா? திவ்யதாசன் ஆகிய யோவான் கர்த்தருடைய மகிமையின் காரியத்தை பார்த்த பொழுது ரொம்ப அழகா சொல்ல வெளிப்படுத்த, அவரை வாழ்க்கையை சத்தவனை போல் விழுந்து விட்டாரான். ஆண்டவர் எழுந்து நில்லுப்பா, காலூர் நில்லுன்னு சொல்றாரு. நீ ஓ வாழ்க்கையில் எப்படி இருக்காப்பா? அபாத்திர தன்மை உணர்வியா? நான் ரொம்ப நல்லவன், ரொம்ப நீதிமான், ரொம்ப உத்தமே, நான் எடுக்க டிசிஷன்லாம் உண்மை. எவ்வளோ பரிதாபமாயிட்டா பார்த்தியா? கொஞ்சம் யோசித்து பார்த்தியா? ரெண்டாவது, கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? நம்மை அபிஷேகிக்கிறார், நம்மை நிரப்புகிறவர். கர்த்தரிடத்தில் வரும் பொழுது நம்மை நிரப்புகிறார். தேவன் சொன்னார் யோவான் 10:10, நான் இவளுக்கு ஜீவன் உண்டாயும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படம் வந்தேன். சூப்பரான வார்த்தை இல்லை? ஆண்டவர்களை நிரப்புகிற தேவன். தயவு செய்து அதை மனசில் வச்சுக்கிடுங்க. தேவனுடைய நிரப்புதல் எப்படி இருக்கும்? பிலிப்பியர் 4:19 பாருங்கள். கிறிஸ்து இயேசுவின் மகிமையில் உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும். நம்முடைய தேவனுடைய கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, கிறிஸ்து உள்ள கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, கிறிஸ்துவின் மகிமையிலே உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும். கொஞ்சம் அதை அண்டர்லைன் பண்ண விரும்புகிறேன். என்ன குறைவு? வாழ்க்கையில் சில சமயங்கள் தாட்சி. அதுக்கு முன்னாடி நீங்கள் பைபிள் வாசிங்க. எல்லா நிலைமையிலும் மன ரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன்னு சொல்லி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் பவுல் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். இதைத்தான் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் மகிமையின்படி கிறிஸ்துட்ட ஒரு நிரப்புதல் இருக்குது, பூரணமாக்குதல் இருக்கு. எல்லா நிலைமையும், வறுமையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார், செழிப்பையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார், போத்திரங்களையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார், இன்பத்தையும் ஒரே நேராக தான் ட்ரீட் பண்ணுவார். பார்ஷியல், தேர் இஸ் நோ பார்ஷியாலிட்டி. கஷ்டம் வந்து ஐயோ மோசமானவன் அப்படி சொல்ல மாட்டார். ரொம்ப நல்ல வசதியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லவன் சொல்ல மாட்டார். எல்லா நிலைமையிலும் மன ரம்யமாக இருக்கிறது தான் கிறிஸ்து இயேசுடைய ஐஸ்வர்யத்தை அறிந்திருக்கிறீர்களே. Do you know the glory of God, riches of God? தேவனுடைய மகிமையை அறிந்திருக்கிறாயா? உனக்கு வாழ்க்கை நிறைய பிரச்சனை இருக்கு பிரதர், நிறைய கவலைகள் இருக்கு, நிறைய தொழில், இதெல்லாம் டேக்கிள் பண்ணா, இதெல்லாம் நீங்க கடக்கணும்னா கிறிஸ்துடைய மகிமை ஒன்றுல இருக்கணும். என்ன மகிமை? எல்லாத்தையும் ஓலுக்கு போட, இந்த வழியா இவ்வுலக பாடி என்ன செய்யுதுன்னு போனோம். அதான் மகிமை, அதான் நிரப்புதல். உண்மையான தேவனுடைய மனுஷன் துன்பத்தையும் இன்பத்தையும் ஒரே லெவலில் வச்சு பார்ப்பான். நல்லா இருக்கும்போது ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் கர்த்தர் என் கூட இருக்கார் அப்படி சொல்ல மாட்டான். அப்பவும் பிரைஸ் தி லார்ட் தான். வலி வந்தாலும் பிரைஸ் தி லார்ட் தான். வியாகுலம் வந்தாலும் பிரைஸ் தி லார்ட் தான்.
நிறைய ஆசீர்வாதம் தான், பிரைஸ் தி லார்ட் தான். ஈக்குவலன்டி, எல்லாத்தையும் ஈக்குவலண்டாக பார்க்குறான். அந்த லைஃப் இருக்கான்னு பாருங்க. இன்னொன்று, சத்துருக்களுக்கு முதாக பந்தி ஒன்றை ஆயத்தப்படுத்தி என் தலையெண்ணெயால் அபிஷேகம். இது அவன் ஒரு மேய்ப்பனாக இருந்தது, அல்ல ஒரு ஷப்படா, ஒரு ஆடு மேய்க்கிறவனாக இருந்து சொல்கிறான். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு ஒரு சீசனில் நிறைய இந்த காட்டில் உள்ளவனை தொற்றுமா அந்த நம்ம ஈச்சி இருக்குது பார்த்தீங்கன்னா, அது மாதிரி பெரிய பெரிய ஈச்சிகள், பெரிய பெரிய இதெல்லாம் மூக்குக்குள்ளே வாய்க்குள்ளே எல்லாத்தையும் போச்சா அதில் உள்ளே போய் கூடு கட்டி அந்த ஆடுகள் அப்படி செத்துரும். அதனால் ஒரு குறித்த காலம் வரும் பொழுது பல மருந்துகள் கலவையில் நிறைந்த ஒரு எண்ணெய் அவங்க தயார் பண்ணி நினைச்சுவாங்க, ஒவ்வொரு நாளும் ஆட்டுக்க தலையில் ஊற்றிடுவாங்க. ஊற்றுனா இந்த விஷப்பூச்சிகள், ஜந்துகள் அதை நெருங்க முடியாது. இட் வில் ப்ரொடெக்ட் தம், அதை பாதுகாக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு பாதுகாப்பின் அபிஷேகத்தை ஊற்றுறேன், எந்த பூச்சியோ எந்த தீயான் வண்டுகளோ உன் சரீரத்தில் நெருங்க முடியாது, உன் பாடியை நெருங்க முடியாது, உன்னை கெடுக்க முடியாது, உன்னை அழைக்க முடியாது, உன் வாய்க்குள்ளே போகாது, மூக்குக்குள்ளே போகாது, பாதுகாப்புன்றார். அதான் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட நிரப்பத்தாருன்னு சொல்லி. இந்த நாளுக்குள்ளே பிரவேசிக்கிற நீங்கள், என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எல்லா நிலைமையிலும் மனரமியமாக இருக்க, எல்லா நிலைமையிலும் நான் நிறைவாக்கப்பட கர்த்தர் ஓடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள்ளே பிரவேசியுங்கள். இந்த நாள் ஒரு இன்ப நாளாய் மாறட்டும். ஆமேன், ஆமேன்.